அப்பா என்ன வெயிலு. என்ன சம்பந்தி, கோயிலுக்கு போயிட்டு அதுக்குள்ள வந்துட்டீங்க? அதான் சொன்னனே, இந்த நேரத்துக்கு போனா கூட்டம் கம்மியா இருக்கும்னு. கரெக்டா போனேன், நல்லபடியா கிட்ட போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டேன். ஓ, அம்மா, அப்பா எங்கம்மா? ஏதோ கிளையண்ட மீட் பண்ண போறதா சொன்னாரு. ஏமா, அவன் எங்க வீட்ல இருக்கானா வெளியே போயிட்டானா? அவரு என்கிட்ட எங்க அத்தை சொல்லிட்டு போறாரு? இல்ல நான் கேட்டாதான் சொல்லுவாரா? ஒரு வழியா ருத்ரா தொல்லை முடிஞ்சிருச்சு. ஆனா மாப்பிள்ள எப்போ நார்மலா ஆவார்னு தெரியலையே. வீட்லயே இருந்தா அப்படிதான் இருக்கும். காவியா, நீயும் கதிரும் எங்கேயாவது வெளியே போயிட்டு வாங்க. அப்பதான் மனசுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். நானாத்த முடியாதுன்னு சொல்றேன். நான் பக்கத்துல போனாலே கதிர் வெடுக்குன்னு முகத்தை திருப்பிட்டு போறாரு. இதுல எங்க என் கூட வெளியில எல்லாம் வர போறாரு? நீ சொல்றது சரிதான். இவனை என்னதான் பண்றது? சம்பந்தி, சொல்றதுக்கே சங்கடமா இருக்கு. கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் இவங்க 2 பேரும் சந்தோஷமாவே இல்ல. அப்படியா காவியா? அப்போ உங்க 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டு? இதான் விஷயமா? ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்கலன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? அதான் 2 பேரும் இப்படி எலியும் புனியமாவே இருக்காங்க. ஆமா சம்பந்தி, எனக்கு என்னவோ இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடந்துருச்சுன்னா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும்னு தோணுது. அப்புறம் என்ன சம்பந்தி, இன்னைக்கே நல்ல முகூர்த்த நாள் தான். இன்னைக்கே ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணிருவோம். என்ன கவியா, உனக்கு ஓகே தானே? பாடுறா வெக்கத்தை. இவ சிரிச்சுட்டா இல்ல, அதுக்கப்புறம் இவகிட்ட என்ன கேக்குறது? போமா. கவியா கவியா